என்னாச்சு மேடம்? சொல்லுங்க மேடம், என்னாச்சு? ரொம்ப வலிக்குதுங்க, ஏதாவது ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க. சரிங்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, ஹாஸ்பிடல் போயிடலாம். பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கு, போயிடலாம் மேடம். இந்தாங்க, வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க மாப்பிள்ள. அம்மா, அம்மா, மதியக்கா எங்க? மதி பார்லருக்கு தானே வந்திருக்கா? இல்லம்மா, இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், யாருமே வரல, அதான் இங்க நான் வந்தேன். என்னம்மா சொல்ற? அக்கா வரலன்னு ஃபோன் பண்ணா ரிங் மட்டும் போயிட்டே இருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, அதான் வீட்டுக்கு வந்தேன். சரிம்மா, நான் பார்லருக்கு போய் வெயிட் பண்றேன், அக்கா வந்தா சொல்லுங்க. என்ன சம்மந்தி நீங்க? புள்ளத்தாச்சி போட்டு தனியா விட்டு நீங்க என்ன பண்ணீங்க? ஐயோ கடவுளே, என் மருமகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அத்தை, சூர்யா எங்க? நான் வீட்ல இருந்து புறப்படும் போது 2 பேரும் வீட்ல தான் இருந்தாங்க. அப்ப சூர்யாக்கு ஃபோன் பண்ணா என்னன்னு தெரியுமில்ல? சொல்லுமா. எங்க இருக்க குட்டி? ஏன் மதி எங்கம்மா? அவளை பத்தி என்கிட்ட ஏன் கேக்குற? ஐயோ குட்டி, மதி பார்லருக்கு போலையா? அதான் உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. இப்ப நீ எங்க இருக்க? நான் பேக்கரியில இருக்கேன். இப்ப அங்க எதுக்கு போன? எல்லாம் உங்களாலதான். ஐயோ அதை விடு குட்டி. மதி உங்ககிட்ட ஏதோ சொன்னல? எனக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. ஐயோ குட்டி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சம்மந்தி, முதல்ல போன என்கிட்ட கொடுங்க. ஹலோ சூர்யா கண்ணு, நான் அத்தை பேசுறேம்மா. இத பாரு கண்ணு, மதி என் குல வாரிச வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அவளை காணோம், நாங்கெல்லாம் பதறி போயிருக்கோம். உன் கால்ல வேணா உழுகுறமா, அவ எங்க இருக்கான்னு சொல்லுமா. ஏன் அம்மாவும் பையனுக்கு என்னையே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல எங்க அம்மா கிட்ட போனை கொடுங்க. கண்ணு கண்ணு, அப்படி எல்லாம் பேசாதம்மா. முதல்ல போனை வைங்க. சூர்யா, பாத்தீங்களா சம்மந்தி, என்னமோ அது இதுன்னு சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப உங்க பொண்ணு போன்ல என்ன திட்டுறா. அது கூட நான் பொறுத்துக்குவேன், ஆனா என் மருமகளுக்கு எதனா ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி என் குடும்பத்தை சோதிக்கிற? கொஞ்சம் சும்மா இருமா. அத்தை, நீங்க மதி நம்பருக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்க. மாப்பிள்ள, நீங்களே போடுங்க. யாரும் எடுக்கல அத்தை. டேய், மறுபடியும் போன் பண்ணுடா. பண்றமா. செல்வி, டாக்டர் கூப்பிட்டு வர. ஹலோ, யாருங்க? இந்த போன் மதின்னு ஒருத்தவங்களோடது. நான் ஜிகே ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். நீங்க? நான் உங்க ஹஸ்பண்ட். என்னாச்சுங்க? எங்க பிரெக்னெண்டா இருக்கிற லேடி எப்படியா தனியா அனுப்புவீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. அவங்க ஆக்சிடென்ட் ஆகி இங்க வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. நான் 2-3 நம்பருக்கு ட்ரை பண்ணேன், சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல.
நீங்க உடனே கிளம்பி இங்க வாங்க. இப்பவே வரேங்க, இப்பவே வரேன். மாப்பிள்ள என்னாச்சு? மதிக்கு ஆக்சிடென்ட்டா? ஐயோ போச்சு போச்சு, இதுக்கு தான் நான் அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். ஐயோ எல்லாம் போச்சு. அம்மா ஐயோ சும்மா இருமா. அத்தை நீங்க வீட்டை பூட்டிட்டு வாங்க, நம்ம கிளம்பலாம். ஐயோ டேய் என்னடா? ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ சீக்கிரம் வாங்க சம்பந்தி. இங்கே நடராஜுங்கிறது. சொல்லுங்க, என்ன விஷயம்? நாங்கள் விடிவி ஹோம் அப்ளைன்ஸ்லேருந்து வர்றோம். சந்திராங்கிறவங்க இதெல்லாம் புக் பண்ணி இங்கே டெலிவரி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆமா, முதலுக்கே மோசமா இருக்கிறப்போ கடனுக்கு கப்பல் விட்டாங்களாம். ஐயோ என் மருமகளுக்கு என்னாச்சோ? நீ கொஞ்சம் சும்மா இருமா. அண்ணா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் தெரியலண்ணா. இப்படி சொன்னா எப்படி சார்? தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க போயிட்டு அப்புறமா வாங்க, நாங்க கொஞ்சம் அவசரமா போகணும். மாப்பிள்ள சம்மதி வாங்க போலாம். ஹலோ மேடம், நாங்கள் விடிவி ஹோம் அப்ளைன்ஸ்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்க. நீங்கள் டெலிவரி கொடுக்க சொன்ன இடத்துல அதை வாங்கிக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறது மேடம்? ஏன் என்னாச்சு? தெரியல மேடம், வெயிட் பண்ண சொன்னாங்க. எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்டால் அது தெரியலங்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்னன்னா போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா? சரிங்க, நீங்க ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடுங்க. சரிங்க மேடம், ஓகே மேடம். அண்ணா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம கடைக்கே போகலாம். டேய் சோமு சீக்கிரம் வாடா. போமா, நான் வரேன். இந்தா எனக்கு இங்க மதின்னு. யார் ஃபோன் பண்ணது? நீங்க தானா? நான் தான் ஃபோன் பண்ணேன். ஏ சார், கிளம்பி வரதுக்கு இவ்ளோ நேரமா? ஒரு அர்ஜென்சி தெரிய வேண்டாம்? இருங்க ஒரு நிமிஷம். டாக்டர், அந்த மதியோட ரிலேஷன்ஸ்லாம் வந்திருக்காங்க. சரிங்க டாக்டர். நீங்க எல்லாரும் அப்படி போய் உட்காருங்க, டாக்டர் வருவாங்க. உட்காருங்க, போங்க. வாங்க வாங்க சம்பந்தி. உட்காருங்க உட்காருங்க சம்பந்தி. அம்மா, இங்க மதியோட ரிலேஷன் யாரு? அவங்க ஹஸ்பண்ட் யார்? நீங்களா? நான் தான் டாக்டர். என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு பனிக்கூட உடைஞ்சி ரொம்ப நேரம் ஆச்சு. இமிடியேட்டா சிசேரியன் பண்ணணும். ஐயோ டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், என் மதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், என் வைஃபையும் குழந்தையும் எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்துறீங்க டாக்டர். நீங்க தான் டாக்டர், எனக்கு இப்ப கடவுள். ஹலோ, படிச்சவர் தானே? அறிவில்ல? நீங்க என் கையை விட்டாதான் நான் போய் பேஷண்ட பார்க்க முடியும். நீங்க முதல்ல என் கையை விடுங்க. நர்ஸ் கொடுக்குற ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க. சிஸ்டர், இவர்கிட்ட ஃபார்ம்ல சைன் வாங்கி வெயிட் பண்ண சொல்லுங்க. போடுறா, கையெழுத்து போடு. ஐயோ சாமி. குழந்தை நல்லபடியா பிறந்தா அடகு குத்தி அக்னி சட்டி எடுக்கிறேன்னு வேண்டிக்கலாமா? வேண்டிக்கலாம். கடவுளே, குழந்தை நல்லபடியா பிறந்தா அழகு குத்தி அக்னி சட்டி எடுக்கிறேன். நான் மனசுல நினைக்கிறது வார்த்தையில சொல்றானே. இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டி மேல பாசமா இருக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் பக்தியோட இருக்காரு பாருங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு கொடுத்து வச்சவதான். பொண்டாட்டிக்கு எப்படா இடுப்பு வலி வரும்? அவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு நாம ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க இந்த காலத்து ஆம்பளைங்க. அளவுக்கு மீறி அழுகுறானே. அந்த தம்பி பொண்டாட்டிக்கு இடுப்பு வலின்னதும் பிரசவ வலின்னு எப்படி கதறி அழுகுறாருன்னு பார்த்தேல. பாருங்க, இப்படியும் ஆம்பளைங்க இருக்கிறத நினைச்சா ஆச்சரியமா தான் இருக்கு.
அம்மா நான் கீழே போயிட்டு வந்துடுறேம்மா. டேய் இப்ப இல்ல, எதுக்குடா போற கீழே ஒரு பிள்ளையார் இருக்காராம், அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா. நான் போய் வேண்டிட்டு வந்துடுறேம்மா. உண்மையை சொன்னா எல்லா ஆம்பளைங்களும் இந்த தம்பியை பார்த்து தான் கத்துக்கணும். டேய், பாரு எவ்வளவு பொறுப்பா கோவிலுக்கு போறாரு. பொண்டாட்டிக்கு அந்த தம்பி மேல அவ்வளவு பாசம் போல. நீங்க போய் பாருங்க. ஹாய் சுந்தர். ஹாய். என்ன இந்த பக்கம்? அத நான் கேட்கணும். இல்ல இந்த பிரசவம். பிரசவமா? யாருக்கு? இல்ல இல்ல பிரசவம் இல்ல, அவசரம் அவசரம். இல்ல இந்த பக்கம் பிரசவத்துக்காக எல்லாம் அவசரமா போயிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த பக்கம் போய் பேசலாமா? நான் அவசரமா இந்த பக்கம் போகணும். பிரசவ கேஸ். என் ஃப்ரெண்டோட அக்காவை இங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்கள பார்க்கலான்னு வந்தேன். ஓ. வந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சேச்சா, நான் அன்னைக்கே சொன்னனே. ஓ அப்படின்னா அது வேற. எது வேற? அதான் சொல்றேனே அது வேறன்னு. ஓ அப்படியா? ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லவே இல்ல. ஒண்ணு இல்ல, யாருக்கோ ஆக்சிடென்ட்டா ஓ நெகட்டிவ் பிளட் வேணும்னு செல்போன்ல மெசேஜ் வந்தது. என்னோட பிளட் குரூப்பும் அதான், ரொம்ப ரேர். அதான் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு போலான்னு. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார், நீங்க சோமுவா? சிசரின் கேஸ் அட்மிட் பண்ணிருக்கீங்களா? டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. இவர் சோமு இல்ல சிஸ்டர், சுந்தர். பிளட் டொனேட் பண்றதுக்காக. ஓ சாரி சார். நீங்க போங்க, லேட் ஆயிட போகுது. ஓகே பை. நிமி, 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 நிமி. நிமி. என்னங்க? நிமி. இது வர. என்ன ஏதோ சுரேஷோட பார்ட்டி வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னீங்க? நிமி, ஒரு ப்ராப்ளம். என்னாச்சு? பார்ட்டிக்கு போன இடத்துல யாரோ ஒருத்தர் நடராஜ பத்தி போன்ல பேசிட்டு இருந்தான். நடராஜ என்னன்னு சொல்லுங்க. நடராஜ கொலைப்பட போறத பேசிட்டு இருந்தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா நிமி, அத கேட்டதுல இருந்து எனக்கு என்னமா மாதிரி இருக்கு. என்னங்க நம்ம நடராஜ எதுக்கு? தெரியல. நடராஜோட வீடு, ஆபீஸ், வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்றான். ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணி கேதர் பண்ணி வச்சிருக்கான். எனக்கு இப்போ வரைக்கும் ஷிவரிங்கா இருக்க. இல்லங்க, நம்ம நடராஜ தான் சொல்றாங்கன்னு உங்களுக்கு கரெக்ட்டா தெரியுமா? எல்லா டீடைலும் கரெக்டா சொன்னானே. அவருக்கு போய் யாருங்க இப்படி எல்லாம் செய்ய போறாங்க? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க ஒருவேளை நடராஜ் வேலை செய்யற கம்பெனில யாராவது இப்படி? என்ன நிம்மி, நடராஜோட கேரக்டருக்கு இந்த மாதிரி எனிமி இருக்கிறதுக்கு கண்டிப்பா சான்ஸே இல்ல. நாம இப்படி மண்டை போட்டு உடைச்சுக்கிறதுக்கு பதிலா நடராஜ் கிட்டே ஃபோன் பண்ணி கேட்கலாமே. நான் அதுக்கு தான் நடராஜுக்கு ஃபோன் பண்ணேன். நடராஜும் திவ்யாவும் பாண்டிச்சேரியில இருக்காங்களா? என்ன திடீர்னு? ஹனிமூன் போயிருக்காங்களாம். அதான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு. இவ்ளோ பெரிய பிரச்சனைன்றப்போ அதெல்லாம் யோசிக்க முடியுமா? இதையெல்லாம் நடராஜ் கிட்ட சொல்லி அவரை டென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி அவர் கொலை பண்ண துடிக்கிற ஆள் யாரா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு என்னமோ வெற்றி மேலதான் சந்தேகமா இருக்கு. வெற்றியை பொறுத்த வரைக்கும் நடராஜ் வில்லங்கமா கேள்வி கேட்கிற ஒரு ஆளு. அக்காவையும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்க்க நினைக்கிற ஆளு. உங்க அம்மா கிட்டயும் நல்ல பேரோட இருக்கிற ஆளு. நடராஜ் மேல வெற்றிக்கு கோவம் வரதுக்கு இவ்வளவு காரணம் போதாதா? நீங்க முதல்ல அவருக்கு ஃபோன் போட்டு உடனே கிளம்பி வர சொல்லுங்க. அதுல ஒரு சிக்கல் இருக்கு நிமி. என்னங்க? வெற்றி தான் உங்களை கொலை பண்ண ஆள் ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு சொன்னா நடராஜ் நம்ப மாட்டாரு நிமி. அது மட்டும் இல்ல, நம்மள பத்தி ரொம்ப சீப்பா நினைப்பாரு. இப்ப அதுவாங்க முக்கியம். முதல்ல அவரை காப்பாத்தணும். எப்ப நீங்க வெற்றி பேரை சொன்னீங்களோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு செகண்ட் கூட அங்க இருக்க கூடாது. உடனே கிளம்பி வர சொல்லுங்க.
என்னங்க என்னாச்சு? லைன் பிஸியா இருக்கு. மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த மாதிரி பூச்செடி தோட்டம்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அப்போ போறப்போ நிறைய பூச்செடி வாங்கி தரேன், வீட்ல வச்சு வளர்த்துக்கோ. இல்லங்க வேணாம். ஏன்? இல்ல, நாம இருக்கிறதே வாடகை வீடு. நாம வீடு மாறி போறப்போ நாம வளர்த்த செடியை எப்படிங்க விட்டு போறது? நீங்க இன்னும் நிறைய சம்பாதிச்சு நாம சொந்தமா வீடு வாங்கினதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, உன் விருப்பம் தான். ஏங்க, அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட போலாமா? ஹேய், என்ன இது சின்ன குழந்தை மாதிரி கேட்டுக்கிட்ட? இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்காக தான் வெளியூருக்கே வர்றது. பழகி போச்சா? அதாங்க. ஆமாங்க, ஒவ்வொரு வருஷமும் அம்மா டூர் கூட்டிட்டு போவாங்க. கிளம்புறப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். திரும்பி வரப்ப அது எதுவுமே இருக்காது. எங்க போனாலும் போலீஸாவே மாறிடுவாங்க. ஏய், இங்க நிக்காத, அங்க நிக்காத, கடல்ல இறங்காதன்னு. ஆனா இறங்கி குளிக்கணும்னு மனசுக்குள்ள ரொம்ப ஆசையா இருக்கும். இப்ப என்ன, உனக்கு கடல்ல ஆசை தீர குளிக்கணும் அவ்வளவுதானே? இன்னைக்கு பாண்டிச்சேரி கடல் பூரா உனக்கு தான் போதுமா? போதுங்கிற அளவுக்கு நீச்சல் அடிக்கலாம். என்ன? தேங்க்ஸ்ங்க. இதுக்கே வா, இன்னும் ஒன்னு அசத்துற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சாரி திவ்யா. எதுக்கு? இல்ல, ஹனிமூன்னா ஊட்டி கொடைக்கானல்னு கூட்டிட்டு போவாங்க. ஆனா உன்னை பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி கூட்டிட்டு வந்துட்டேன்ல, அதான். நீங்க எதுக்கு அப்படி நினைக்கிறீங்க? நீங்க எங்க இருந்தாலும் உங்க பக்கத்துல இருந்தாலே எனக்கு சந்தோஷங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீங்களே சொல்லுங்க. சரி, அப்போ ஷெஷ்வான் நூடுல்ஸ். ஓகே. ஹலோ சார், 2 ஷெஷ்வான் நூடுல்ஸ். ரூம் நம்பர் 106. தேங்க்யூ சார். எங்க? சொல்லு திவ்யா. என்னால தானே நம்ம வீட்ல பிரச்சனை வந்துச்சு. ஏய், ஏன் அப்படிலாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்லங்க, சூர்யா மேல கோச்சுக்கிட்டால, அதான் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. சூர்யாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நினைச்சுக்கிட்டு அவ அப்படி கோவமா பேசியிருக்கா. யோசிச்சு பார்த்துட்டு அவளே வந்து உன்கிட்ட சாரி கேட்பா பாரு. என்னங்க நீங்க? அவ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்? என்ன திட்டுறதுக்கு அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? விடு. இப்போ என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். எப்படி சஞ்சய்? அவன் எங்க சென்னையில இருக்கான்னு சொன்னானே. அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றியா? அப்படி இல்ல மச்சான், நீ அவங்கள பத்தி நினைச்சிட்டு இருக்கதால வேற யாரையா பார்த்துட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்க போல. என்ன பாலு, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் அப்படியெல்லாம் அவசரப்பட்டு பேசுற ஆள் இல்லடா. ஒரு நிமிஷம், அந்த போன் எடு. ஹலோ, நான் பாலு பேசுறேன்.
நடராஜுங்கிற பேர்ல இங்க யாராவது ரூம் புக் பண்ணிருக்காங்களா? எந்த ரூம்? எங்க இருந்து வந்திருக்காங்க? சரி ஓகே, போனை வைங்க. ஆமாடா, நடராஜுங்கிற பேர்ல ரூம் புக் பண்ணிருக்காங்க. ஹனிமூன் கப்பல், ரூம் நம்பர் 106.